எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட்வேர். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுறேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல் செட் வீடியோ தான் போடுவேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வுட் டர்னிங் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வுட் டர்னிங் டிசைன் வந்து எதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா, கட்டிலுக்கு வருது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பட்ஜெட் கட்டில் வாங்க தெரியுமா, அந்த கட்டிலுக்கு வர வுட் டர்னிங் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆக்சுவலாக வுட் டர்னிங் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். அவுட்புட் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, இந்த வுட் டர்னிங் டிசைன் எப்படி பண்ணுறோன்னு பார்க்குறோன்னு ஆசைப்பட்டால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மேபி வீடியோ வந்து கிராப் பண்ணி தான் போட்டுருவேன். மேபி ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கன்ஃபார்மாக வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கிளிப்பிங்ஸ் ஸ்க்ராப் பண்ணி மட்டும் போட்டிருப்பேன். மறக்காமல் அருள்தாஸ் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ குட்டு, வுட் டர்னிங் மிஷினு, அடுத்து ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் யூஸ் பண்ணுற பேசிக் ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸ் அதை தான் இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வுட் டர்னிங் டிசைன் வந்து எதில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வுட் டர்னிங் மிஷினில் பண்ணுறோம். இதுக்கு தேவையான வுட் வந்து என்ன வுட் யூஸ் பண்ணுறோம், டீ குட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அப்புறமா செகண்ட் குவாலிட்டி ரெண்டு வுட்டை மிக்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் பண்ணியிருக்கோம். இப்போ நான் காட்டுற பீஸ் மட்டும் ஃபஸ்ட் குவாலிட்டி, ஆனால் கீழே இது பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி தான் இருக்குது. ஆக்சுவலாக கிளையண்ட் வந்து அந்த மாதிரி தான் வுட்டு வாங்கிட்டு வந்தாங்க, அதனால் வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. ஆக்சுவலாக இந்த வுட் டர்னிங் டிசைன் வந்து பண்ணுறது யார் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ணுவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேபி இதுதான் 100வது வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். வுட் டர்னிங்லேயே 100வது இல்லை இன்னும் 2-3 வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 வீடியோ வரப்போகுது வுட் டர்னிங் டிசைனு. முழுக்க பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளாக இருக்கும், கட்லுக்கு இருக்கும், டீப்பாய் இருக்கும், அதுமாரி வந்து சிங்கங்கால் எப்படி செய்வாங்க தெரியுமா, அது ஒரு மாதிரி அது வுட் டர்னிங்கில் வராது, பட் லெக் டிசைனில் அந்த போர்ஷன் வரும். அதை பற்றின வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருப்பேன். அதுமாரி வந்து வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் அப்பா தான், இந்த ஒர்க்கு எல்லாமே அவர் தான் பண்ணுறனால என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து விஷுவலாக பார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் டிசைன் நல்லா புரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட என்னோடய ஆடியோ நான் கட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி வீடியோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபைனல் அவுட்புட் வந்துட்டோம். அவுட்புட்டில் வந்து என்ன பண்ண பார்த்தா இந்த வுட் டர்னிங் டிசைன் பண்ணாங்க தெரியுமா, அதை வந்து நான் வந்து கிளியராக காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் வுட் டர்னிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய குவாலிட்டி வந்து வீடியோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங்
பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேமராவோட லைட் செட்டிங்ஸ் ஒழுங்காக இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் அவ்வளோ தெரியாது. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ டிசைனாக மைன்யூட்டாக டிசைன்ஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இது வந்து கட்டிலுக்கு வர டிசைனு. ஆக்சுவலாக கட்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் பட்ஜெட் கட்டில் வரும் தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 12,000 பண்ணுவாங்க தெரியுமா, அந்த கட்டிலுக்கு வர டிசைன் தான் இது. ஆக்சுவலாக இதோட நீங்கள் பெருசாக நல்லா பிரம்மாண்டமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா லெக்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூக்கு பேஸ் எல்லாமே நிறைய ஒர்க் இருக்குது. பட் ஒரு 10,000 ருபீஸில் ஒரு கட்டில் செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு இதுதான் வரும் எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெக்குக்கு வந்து நாங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 250 சார்ஜ் பண்ணுறோம் ஒரு லெக்குக்கு. 4 லெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும், 1000 ருபீஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க்கு. நீங்கள் சிஎன்சியில் பண்ணால் உங்களுக்கு ரேட் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் சிஎன்சி ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் எங்கள் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஹேண்டில் தான் பண்ணுறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஒர்க் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 250 சார்ஜ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இதோட கம்மியாக கூட சார்ஜ் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நீங்கள் டிசைன் பண்ணும்போது நிறைய இடத்துல விசாரிச்சு பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிஎன்சியில் பண்ணணும் ட்ரை பண்ணிங்கன்னா சிஎன்சிலையும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ரேட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மறக்காமல் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ கண்டினியூ அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.